அனைத்து ஜாதி சமுதாய மக்களை நான் சொல்கிறேன், உரிமைக்காக குரல் கொடுங்கள், உண்மைக்காக பாடுபடுங்கள், சகோதரராக தெளிவுடுங்கள். நாம் எல்லாம் உருதாய மக்களாக திகழ்வோம், யாருக்கும் அஞ்சோம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டு அன்னை காஞ்சி காமாட்சியை வணங்கி புஷ்ப பல்லக்கு நேரமாகிவிட்டது. நம்மளை அழைத்து செல்வதற்கு மூத்த குரு வந்து கொண்டிருக்கின்றார். நேரடியாக நாம் புஷ்ப பல்லக்கு விழாவுக்கு செல்ல வேண்டும். இனிமேல் ஒரு காலங்களிலே எத்தனை இயக்கங்கள் எத்தனை சமயங்கள் இருந்தாலும் நாம் எல்லாம் ஒருதாய மக்கள் இந்த மனநிலையிலே உறுதியாக இருந்து அஞ்சாதீர் யாரிடமும் ஆள வேண்டும் மனமையால், துஞ்சாதீர் யாரிடமும் துணை வேண்டும் கெஞ்ச வேண்டாம், வாழ்க மக்கள் வளர்க தேவேந்திர குல வேளாளர் என்று கூறி உழைப்பே உயர்வு, உண்மையா இருங்கள், உழைக்கின்றவனுக்கு நிலம் சொந்தம், உழைவதற்கு நாடு சொந்தம் என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். மாற்றானுக்கு அடிமையாக கூடாது, அடிமை வாழ்வு வாழ்கிறவன் செத்து போகட்டும் என்று அவர்களை சாகட்டும் என்று சாதனைத்து நாம் எல்லாம் வீரனாக வாழ வேண்டும். ஒரு நாள் வாழ்ந்தால் போன நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.